இருக்கின்ற பட்சத்தில் நம்முடைய இந்து தர்மத்தை எல்லாம் மீடியாக்கள் கொண்டு போகாம யாரோ ஒரு ஊசி பாசி விற்கிற பொண்ணுடைய கண்ணை பார்த்துட்டு இவ அப்படி இருக்கா இப்படி இருக்கா மோனலிசம் சொல்றதுல எனக்கு அவமானமான செயலாக சொல்றேன். ஊசி பாசி விற்கிற அந்த பொண்ணை வந்து இவ்வளோ பிரபலப்படுத்திக்க கூடாது. அவங்க நான் தப்பு சொல்லுங்க. ஆனால் கும்பமேளா எதுக்காக நடக்குது? சன்னியாசிகள் சாதுக்கள் இந்து மதத்தினுடைய பெருமைகளை வெளியே சொல்றது தான் மீடியாக்கள் இருக்கணும். ஆனால் ஏதோ கும்பமேளாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக சக்தி தடுக்கிறதுக்காக சில திட்டமிட்டு இந்த சதிகளை பண்ணி ஏதோ ஒரு பொண்ணை வந்து பிரபலப்படுத்தணும். அப்போ இந்த கும்பமேளாவுடைய சக்தி மாயனது. யாராச்சும் கும்பமேளா பற்றி பேசுகிறாங்களா? அந்த ஊசி பாசிக்கிற அந்த பொண்ணோட உத்தரவாசிக்கிற அந்த பொண்ணு மோலிசா அந்த பொண்ணை பற்றி தானே எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ என்ன இது? கும்பமேளாவுடைய விஷயமே வெளிவராமல் மறைக்கப்பட்ட சரியாக தான் நான் நினைக்கிறேன். இதை உத்தரப்பிரதேச அரசாங்கம் சரியாக கவனிச்சிருக்கணும். அதை கவனிக்காம விட்டதுடைய பலன் இன்னைக்கு வந்து நிறைய மீடியாக்கள்ங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை யாரும் வெளிக்கொண்டு வர்றது. இளவேம கசாயம் கண்டுபிடிச்சி உலகமெல்லாம் கொண்டு மக்களை கொடுத்தோம், கொரோனாவை காப்பாற்றுறோம். அந்த விஷயத்தை கூட யாரோ ஒருத்தர் கிட்டா டான்ஸ்னா அவங்க விஷயம் தான் அதிகமாக விடுது. அதுக்கு தான் சொல்கிறோம், நம்ம இந்தியா முழுக்க கைலிட்டுனா என்ன பண்ணிக்கிட்டாங்க? கைலிட்டுக்கு ஆண்டவனுடைய அருளும் அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய நிம்மதி முக்கியமா, இந்த அழகு முக்கியமா? இன்னைக்கு சொத்தா நாளைக்கு அழுகி போகக்கூடிய அழகு, இந்த அழகு ஒரு அழுக்கு, இந்த அழகு அழுக்கா இருக்குது. இந்த அழுக்குக்கு போய் இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன் மீடியாவில். அதை நினைச்சு நான் ரொம்ப வெட்கப்படுறேன். கும்பமேளாவில் கூடிய ஒவ்வொரு சாதுக்களுடைய சக்திகளை பேட்டி எடுத்திருக்கணும், சன்னியாசிகளோட திறமைகளை பார்த்துருக்கணும், அங்கே இருக்கிற நாக சாதுக்கள் செய்யக்கூடிய சக்திகளை பார்த்துருக்கணும். அதையெல்லாம் விட்டு போட்டு இப்படி கும்பமேளாவில் யாரோ ஒரு பெண்ணை வந்து பிரபலப்படுத்துறது திட்டமிட்ட கும்பமேளாவுடைய சாதுக்களையும் இந்து தர்மத்தையும் அவமதிக்கிற செயலாகவும் அவர்களை வந்து இந்த அவருடைய தர்ம சக்திகளை புறக்கணிக்கிறதாகவும் அவர்களை பறிப்பதற்காக செய்யப்பட்ட செயலாக நடக்கிறோம். அதான் அகில பாரத இந்து தர்ம சக்தி அறநிலையத் பேரவை இதை கண்டிப்பாக கண்டிக்கிறது. நாங்கள் வந்து 2 விஷயத்தை கண்டிக்கிறோம். ஒரு விஷயம் திருப்பரம் போன்ற விஷயத்தை கண்டிக்கிறோம், என்னென்ன கும்பமேளா விஷயத்தை கண்டிக்கிறோம். மீடியாக்கள் எல்லாம் மக்களுக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில். 9894787369.